இப்போ நம்ம பார்க்குற பேஷண்ட் வந்து முதுகு வலியினால் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஏற்கனவே ஒரு சிறுநீரகத்தில் ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் இருந்தது வந்து அவங்களுக்கு வந்து முதுகில் 2 எலும்புக்கு நடுவில் இருக்கிற ஜவ்வில் பரவிடுச்சு. ஸோ அதனால் அதுக்கு பேர் டிஸ்கைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். 2 எலும்புக்கு நடுவில் அவங்களுக்கு வந்து இந்த டிஸ்க்குங்கிற ஒரு ஆர்கன் வந்து அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷனால் பாதிக்கப்பட்டதுனால அவங்களுக்கு அந்த டிஸ்கைட்டிஸுங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் ரொம்ப பெயின் இருந்துகிட்டே இருந்துச்சு அவங்களுக்கு. ஸோ யூஸ்வலாக அந்த டிஸ்கைட்டிஸ் வந்து நிறையா பேருக்கு மருந்து கொடுத்து அவங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் ரெஸ்ட்டில் வச்சுருக்கிறப்ப நிறையா பேருக்கு குணமாகுமா அப்படின்னு முதல்ல ஃபஸ்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் பண்ணுவோம். ஸோ அவங்க மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணுறப்ப அது சரியாகவே இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் ஆயிடுச்சு. பட் அவங்களுக்கு பெயின் அதிகமாகுது அப்படிங்கிறதுக்காக நம்ம சர்ஜரி பண்ணி அவங்களுக்கு அந்த உள்ள அந்த சீலுக்கான காரணமாக இருக்க டிஸ்கை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம மருந்து போட்டு அந்த இடத்துல இருக்க உள்ளே இருக்கிற கிருமியை புதுசாக அகற்றுறது மட்டும் இல்லாமல் மேலே கீழே ஒரு எலும்புக்கு ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு அதனால் வரக்கூடிய சஃபரிங் பெயின் இதெல்லாமும் போயிடுச்சு. கம்ப்ளீட்டாக டிஸ்கைட்டிஸ்லேருந்தும் அவங்க கம்ப்ளீட்டாக குணமாயிட்டாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் பண்ணால் மருந்து மூலமாக கம்ப்ளீட்டாக குணப்படுத்திட முடியும். ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே ரேடியோ தெரப்பி அந்த இடத்துல கொடுத்துருக்குறது, அது மட்டும் இல்லாமல் சிறுநீரக பையில் அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்ததுனால அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் சான்சஸ் டிஸ்க்கு பரவுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த பரவுறத ப்ராப்ளம் முன்னாடியே ஏர்லியராகவே கண்டுபிடிச்சி நரம்பு வளத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே பண்ணுறதுனால அவங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லாமல் கம்ப்ளீட்டாக அவங்களால ரெக்கவர் ஆகிக்க முடியும். வணக்கம், நாங்கள் திருச்சியிலேருந்து. எங்கள் அம்மாவோட ஏஜ் வந்து 70 இயர்ஸு. அம்மா நார்மலாக நல்லா இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா ஹிப்லேருந்து இழுக்குது அப்படின்னாங்க. அதோட அம்மா சுத்தமாக நடக்கமுடியல இருந்தோம். சரின்ட்டு அங்கேருந்து நாங்கள் பிஹெச்எல் ஹாஸ்பிட்டலில் காமிச்சோம். பிஹெச்எல் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு மெடிசன்லாம் கொடுத்தாங்க, செட் ஆகல. அதுக்கப்புறம் அங்கேருந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணுன்ட்டு இங்கே நியூரோன் ஹாஸ்பிட்டல் அனுப்பிவிட்டாங்க. அங்கே வந்து டாக்டர் விஜயகுமார் சாரை பார்த்தோம். சாரை பார்த்தோன்னே சார் வந்து ஃபஸ்ட்டு சரியாயிரும் அப்படின்னு மெடிசன் கொடுத்தாங்க. 1 வீக்கில் சரியாயிருமா, நீங்கள் சாப்பிட்டு இதிலே செட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சார் சொன்னார். ஆனால் எங்களுக்கு இருக்க கொஞ்சம் பெயின் கொஞ்சம் சிவியராக இருந்துச்சு. அம்மாவால் சுத்தமாக நடக்க முடியல, ஃபுல்லாக பெட்டிடென்ட் ஆகிட்டாங்க. எஞ்சி யூரின் மோஷன் கூட போக முடியல. திருப்பியும் அப்புறம் நாங்கள் பிஹெச்எல் ஹாஸ்பிட்டல்லேருந்து காமிச்சதுக்கப்புறம் திருப்பியும் பிஹெச்எல்லேருந்து இங்கே வந்தாங்க. வந்து விஜயகுமார் சாரை பார்த்தோம். வந்தோடனே திருப்பி எம்ஆர்ஐ ஸ்கேன் சார் எடுக்க சொன்னார். பார்த்துட்டு நாங்கள் மெடிசன் கொடுத்து சரியாகவும் பார்த்தோம். சரியாகலை, அதெல்லாம் நீங்கள் சர்ஜரி பண்ணிடணும் அப்படின்னாங்க. நிறைய ப்ரீவியஸ் காம்ப்ளிகேஷன் அம்மாவுக்கு நிறைய இருந்துச்சு. அதனால் சரியாயிருமா, இல்லை அம்மா நடக்க முடியாமல் போயிடுவாங்களா அப்படின்னு கொஸ்டினை நான் நிறைய டைம் கேட்டேன் சார்கிட்ட. சார் நீங்கள் தைரியமாக இருங்கம்மா, சரியாயிரும். இதை சர்ஜரி தவிர்த்து வேறு எதுவும் பண்ண முடியாது. சர்ஜரி பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் பெட்டிடென்ட்டாக தான் ஆயிடுவீங்க, ஆனால் சர்ஜரி பண்ணால் கண்டிப்பாக நடந்துருவீங்கன்னு சொல்லி சொன்னார் சார். சரி நீங்கள் பண்ணிடுங்க சார் அப்படின்னு சொல்லி பண்ணோம். நாங்கள் ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். மறுநாள் வந்து அனஸ்தீசி சார் வந்து பார்த்தாரு. எங்கள் அம்மாவுக்கு அப்போ ஹெச்பி வந்து வெறும் 6 தான் இருந்துச்சு. நீங்கள் எதுவுமே பயப்படாதீங்கம்மா, நாங்கள் பிளட்டு போட்டுக்கிறோம், நீங்கள் எதுவுமே இல்லை வேணாம், ஒன்றுமே பண்ணிக்க வேணான்ட்டு சர்ஜரி போது 2 பிளட் போட்டாங்க. சர்ஜரி முடிச்ச கையோடு சார் சொன்னார், அவங்க நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்குமா, அவங்க ஒரு 2 மந்த்தில் நடந்துருவாங்க. அம்மா ஐசியூலேருந்து ஒரு ஈவினிங் மேலேயுமே சிட் பண்ணிட்டாங்க. ரூமுக்கு வந்தோம். பிசியோதெரபிஸ்ட் வந்து டெய்லியுமே காலையில் ஈவினிங் 2 வேளையுமே வந்து பிசியோ பண்ணாங்க. சார் ரவுண்ட்ஸ் வரும்போதெல்லாம் பிசியோ பண்ணாங்களா என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி ரவுண்ட்ஸ் வரும்போது சார்கிட்ட நம்ம டெய்லியும் கேட்ட கேள்வியை தான் கேட்போம். இருந்தாலும் சார் கொஞ்சம் கூட இது பண்ணாமல் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். எங்கள்கிட்ட சொன்ன வார்த்தை சார் வந்து, இங்கே பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வீட்டிலேயும் போய் நீங்கள் பிசியோ கரெக்டாக பண்ணணும், பண்ணீங்கன்னா நீங்கள் நல்லா இருவீங்கம்மான்னாரு. அதே மாதிரி நாங்கள் வீட்லேயும் போயும் பிசியோ வந்து பண்ணோம். அம்மா நல்லா இருக்காங்க. ஏன்னா டோட்டலாக பெட்டிடென்ட். அம்மா யூரின் மோஷன் எடுக்கிறதுலேருந்து எல்லாமே பெட்டிடென்ட் தான். அப்புறம் இப்போ 2 மந்த் ஆயிடுச்சு. அம்மா தானாகவே நடக்கிறாங்க, அவங்களோட வேலையை அவங்க எல்லாமே செய்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உண்மையாகவே நாங்கள் இதை எதிர்பார்க்கல. நியூரோன் ஹாஸ்பிட்டல் விஜயகுமார் சாருக்கு ரொம்ப டைம் சொல்லணும். அதாவது பேஷண்ட் பெட்டிடென்ட்டாக இருந்தாவே நம்ம ஒரு ஆள் பத்தாது, அவங்களை தூக்கி போட 2 பேர் 3 பேர் வேணும். இங்கே கூப்பிட்டா 4 பேர் வந்து நிற்பாங்க. ஒரு டெய்லி 4 பேர் வந்து அம்மாவை தூக்கி சேரில் உட்கார வைப்பாங்க. அப்போலாம் அம்மா சுத்தமாக நடக்கலை. இவ்வளோ நாள் இருந்ததுக்கு ஒரு பெட் சோர்லாம் அம்மாவுக்கு எதுவுமே ஆகலை. அந்த லெவலில் சிஸ்டருங்க வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணி ஃபுல்லாக ஆயில் மசாஜ் பண்ணி அம்மாவை நல்லா கேர் பண்ணி பார்த்தாங்க. எங்களுக்கு உண்மையே ரொம்ப திருப்தி. இன்னைக்கு அம்மா ரொம்ப நல்லா இருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கு நன்றி சொல்லிக்கிறது விஜயகுமார் சார், அவங்க டீம் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி.